ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சட்டமன்றத்தில் கவர்னர் வந்தப்போ முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டது, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இது ஏன்? ஏதாவது ரூல் இருக்கா? இந்த மாதிரி ரூலே கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உடைய புரோட்டோகால் படி ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், அதுவும் ஃபார்மல் ஸ்டேட் அஃபீஷியல் ஃபங்க்ஷன்ஸில் கவர்னர் வருகின்ற பொழுது, உதாரணமாக ரிப்பப்ளிக் டே பெரேடு வருகின்ற பொழுது முதலில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விதி தான். இந்த விதி சட்டமன்றத்தில் கவர்னர் வருகின்ற பொழுது பொருந்தாது. அதை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கடந்த காலங்களில் முதலில் தேசிய கீதம் பாடப்படாததால் கவர்னர் உரையை புறக்கணித்து விட்டு சென்றார். அதனால் இப்பொழுது முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளது. விதிப்படி அசம்பிளியில் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 1970 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் என்ற நிலை இருந்தது. பிறகு 1991 தான் மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அசம்பிளியில் கவர்னர் வருகின்ற பொழுது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதே நிலைமைதான் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. மீண்டும் அதே நிலை தொடர வேண்டும். அதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். சட்டமன்றத்தை பொறுத்தளவில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அப்படி செய்தால் அது நடைமுறைப்படுத்தப்படும், மக்களும் வரவேற்பார்கள். இதுதான் இதற்கு தீர்வு.